ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துறாருங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? வேற யார்? சிக்கல் சிவபாதி தாங்க. நம்ம சக்தியோட அப்பாவையும் சக்தியோட ஃபேமிலியும் உங்களுக்குன்னு ஏதாவது சொந்த பந்தம் இருக்கா அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பையன் என் பொண்ணு கேட்டு வரும்போது என்ன சொன்னால், படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் பெருசு அப்படி இப்படின்னா, படிப்பை வச்சு என்ன பண்ணுறது, நீங்கள் அனாதை தானே, அனாதை குடும்பம் தானேன்னு அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இதை விட கொடூரமாகவும் கேவலமாகவும் யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. அதனால் அந்தளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. சக்தி வேறு அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்க்க முடியலையா வேலைனால. வாசக்தி சாப்பிட போகலான்னு எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியாக வாசக்தி சாப்பிட போகலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தசிங்கத்தெல்லாம் தாங்க முடியாமல் நம்ம சேரன் கிளம்பிட்டார், மண்டபத்தை விட்டு ஓடிட்டார். உடனே ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு? கௌரிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எங்கே சேரன் ஓடிட்டானா அப்படின்ட்டு. பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வேலனோட மாமா என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்து ஏமா அழுகிற, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க குடும்பத்தையே நிற்க வச்சு கொளுத்திடுவார் அவங்க அப்பா. நான் வேலனோட அப்பா ரொம்ப கொடூரமானவருன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது மட்டுமா சொன்னாங்க? இது பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வேலன் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தையெல்லாம் சக்தி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா எப்படியா நான் சேரனோட வரேன், நீ யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளியே போனோன்னே சக்தி கல்யாணம் நின்றுச்சுன்றதுக்காக இவ்வளோ அழுவுறா பாரான். இன்னும்மாயா உன்னால் புரிஞ்சுக்க முடியல, இப்போ சக்தி அழுவுறதை தாங்க முடியல. அப்போ உங்கள் அப்பா கண்ணா பின்னான்னு பேசினாரு, அப்போ சக்தி அழுதாங்களே, அப்போ என்ன பண்ணீங்க? அமைதியாக தானே கேட்டுட்டு இருந்தீங்க. சரி விடுங்க, ஏதோ காதல் கண்ணை மறைக்குதுங்கிற கதையாக இவருக்கு எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. சக்தி ஒரு பக்கிட்ட அழுகுறாங்க. நம்ம வேலன் வெளியே போயிட்டு பசங்கன்னு சொல்லிட்டு யாரை நம்புறாருன்னு தெரியுங்களா? மறுபடியும் அந்த அல்லக்கைங்களை நம்புறாங்க. அந்த அல்லக்கைங்க படாத வேலை பண்ணுறாங்க. அதாவது போய் பார்க்கவே இல்லைங்க, ஆனால் போய் பார்த்தேன் வீடு பூட்டியிருக்குன்ற பொய்யெல்லாம் சொல்கிறாங்க. தாங்கிக்க முடியாமல் நம்ம வேலன் குழம்பி போய் நிற்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. நம்ம சக்தி வேற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் குடும்பத்தை நினச்சி நம்ம சக்தியோட குடும்பமும் கண்கலங்கி நிற்கிது. என்ன நடக்க போகும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.